பேங்க்ல உங்களோட பணம் 42,000 கோடி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இங்க பாத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, உங்களோட பணம் 42,000 கோடி ரிசர்வ், அதாவது பிரைவேட் பேங்க்ல வந்து 6,000 கோடியும் கவர்மெண்ட் பேங்க்ல 36,000 கோடியும் வந்து நிலுவையில் இருந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ இந்த அமௌண்ட் எப்படி இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பிரைவேட் பேங்க்லயோ இல்லை கவர்மெண்ட் பேங்க்லயோ ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த அக்கௌண்ட்டை வந்து சில காரணங்களுக்காக நீங்க அப்படியே விட்டுருப்பீங்க. அதுல சில இதில் 1,000, 2,000, 3,000 இந்த மாதிரி எடுக்காம விட்டுருப்பீங்க. அது 2 வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னா ஒரு அன்யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான அக்கௌண்ட் தான் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து நின்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான உங்களோட அமௌண்ட் வந்து எந்த பேங்க்ல எப்படி நின்று இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்கு உட் கேம்ன்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அது ரிசர்வ் வங்கி கீழே இருக்கு. ஸோ அதுல போயிட்டு உங்களோட பேன் கார்டு, ஆதார் நம்பர் இதெல்லாம் போட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களோட அமௌண்ட் எவ்வளவு இருக்குது, எப்படி எடுக்கலாம் அப்படின்ற டீடைல்ஸ் முதற்கொண்டு அதுல வந்துடும். ஸோ நீங்க இதை வச்சு உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க.